அருண், அட்மிஷன் ஹெட் ஆஃப் ஹையர் ஓவர்சீஸ் ஸ்டடீஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வியட்நாம் ட்ரிப்போட டே 2ல இருக்கிறோம். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7th. வியட்நாமுக்கு வந்து இன்னையோட டே 2 ஆகுது. டே 2வோட ஏர்லி மார்னிங்கே வந்து ரெசார்ட்ல இருந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரெடி பண்ணி ரெசார்ட்லேயே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து மார்பிள்ஸ் ஹில்ஸ் அப்படின்ற வந்து ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கூட்டு போனோம். அதோட வீடியோஸும் இதுல இருக்குது, இதுல பிஃபோராகவே இருக்குது, நீங்க பாருங்க. ஸோ அந்த மார்பிள்ஸ் மவுண்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிசிடி யூனிவர்சிட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. கேவுக்குள்ள வந்து அந்த புத்திசம் டெம்பிள்ஸ் பிளஸ் வந்து டெம்பிள்ஸ்ல ஹில்ஸ் மேல ஏறுறது இது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. அந்த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம எங்க வந்துருக்கோம்னா ஹோயான் பிசிடி யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 7 கிலோமீட்டர்ஸ் இருக்க டிஸ்டன்ஸ் தான் அந்த லோக்கல் மார்க்கெட் ஹோயான். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த சிட்டி வந்து ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 16th செஞ்சுரியிலேயே வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணி ஜாப்பனீஸ் பீப்புள்ஸும் இங்கே இருந்திருக்கிறாங்க, வியட்நாமீஸ் பீப்புளும் இங்கே இருந்திருக்கிறாங்க, ப்ளஸ் வந்து சைனீஸ் பீப்புளும் இங்கே இருந்திருக்கிறாங்க. இது ஃபேமஸ் மார்க்கெட் ஃபார் நம்ம ஊரில் வந்து இது எப்படின்னா லோக்கல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்களா, அது போல் வந்து இது வந்து ஒரு ஃபேமஸ் லோக்கல் மார்க்கெட். இது எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து போட்டிங்லேருந்து எல்லாமே இருக்குது. இவங்களோட டெம்பிள்ஸ் நிறையா இருக்குது. வியட்நாமீஸ் பீப்புள்ஸோட வந்து டெம்பிள்ஸ் வந்து நிறையாவும் இருக்கும். நம்ம ஊரில் வந்து இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிட்டு ஒரு சில விஷயம் பண்ணுவாங்க இல்லையா, இந்த அகல் விளக்கில் ஏற்றுறது, அகல் விளக்கை வந்து தண்ணியில் விடுறது, அது போல். ஸோ அதே கல்ச்சர் தான். ஸோ நம்ம ஊருக்கும் இந்தியாவுக்கும் நம்மளுக்குமே இருக்கிற கல்ச்சர்ஸ் வந்து இதுலேயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து அது போல் வந்து அந்த கேண்டிலில் வந்து விளக்கு ஏற்றி அவங்க தண்ணியில் விட்டால் அவங்களோட திங்கிங் என்னன்னா, அவங்க மனசில் என்ன நினைக்கிறோமோ, என்ன ப்ரேயர் பண்ணுறோமோ அது நடக்கும்ன்றது வந்து ஒரு ஐதீகமாக நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நிறைய பேரை பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த கேண்டிலில் வந்து மெழுகுமத்தி ஏற்றி அவங்க வந்து இங்கே தண்ணியில் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் கல்ச்சரல்ஸ் ரீதியாக பார்த்தாலுமே இந்தியாவுக்கு சிமிலராக தான் வந்து வியட்நாம் இருக்குன்றது இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு ஹோயான் சிட்டி ஃபுல்லாகவே லோக்கல் டூர் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வாங்க போகலாம்.